ஹாய் மக்களே, பாருங்கள். நம்ம அன்றைக்கி வந்து ஜிம்மிஸ் என்ன பண்ணோம், வெட்டினதை என்ன பண்ணோம் காமிச்சோம். அதுக்கு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அழகாக அந்த மேல் டாப்பை என்ன பண்ணியிருக்காங்க, அழகாக தைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ தான் பிகினர் ஸ்டேஜ் தான், பிகினர் தான். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த ஆம்கோலை மடித்து அடிக்கணும். அது 2 ஆம்கோலை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே என்ன பண்ணணும், உடம்பை என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். பாருங்கள், நான் உள்ளே எடுத்து காமிக்கிறேன். பிகினர் ஸ்டேஜுக்கு இது என்னாகும், இதாகும். நல்லா பழகுனவங்களுக்கு தெரியும். இன்னும் பழகலை அப்படிங்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், புரியும். ஃபஸ்ட்டு ஆம்கோலை மடித்து அடிச்சுட்டு இந்த அக்கல் பகுதியை, இடுப்பு பகுதியை என்ன பண்ணிடணும், கீழே மடக்கி 2 பக்கமும் அடித்து சரியான அளவு பார்த்து என்ன பண்ணணும், தையல் விட்டுருக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த இங்கே வந்து என்ன பண்ணணும், கொக்கி பீஸ் பீஸ் என்ன பண்ணணும், வைக்கணும். அதுக்கப்புறம் கழுத்து பீஸை ஃபுல்லாக என்ன பண்ணணும், அப்படியே ரோல் பண்ணி என்ன பண்ணணும், மடக்கி எடுத்துகிட்டு வரணும். 4 பக்கமும் என்ன பண்ணணும், டாட்டு பிடிக்கணும். கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக வச்சு என்ன பண்ணணும், டாட்டு பிடிக்கணும். பாருங்கள், 4 பக்கம் பிடிச்சிருக்கிறாங்களா, இங்கே பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சிட்டு நம்ம யாருக்கு தைக்கிறோமோ அவங்களுடைய இடுப்பளவு, உடம்புடைய சுற்றளவு பார்த்து கரெக்டாக மார்க்கிங் பண்ணி 2 பக்கமும் தையல் விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ மேல் சட்டை வந்து என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிச்சு. அன்றைக்கி வெட்டினதை பார்த்தோம். இப்போ அழகாக தைச்சி பாருங்கள், எவ்வளோ அழகாக என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பிகினர் ஸ்டேஜ். இப்போ தான் வந்து என்ன ஆகுது, 5 நாள் ஆகுது. அழகாக பாருங்கள், நீட்டாக தைச்சிருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, டன்.